Hi friends, welcome to Top 7 Tamil. இந்த வீடியோல வந்து 6th ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரையும் தமிழ் இலக்கணம் தான் வந்து லாஸ்ட் டைம் ரிவிஷனா வந்து பார்க்க போறோம். சரிங்களா? சோ தமிழ்ல 100 क्वेश्चंस பொறுத்தளவுக்கு இலக்கண பகுதி அப்படின்றது ரொம்ப முக்கியம். சோ கண்டிப்பா இலக்கணம் வந்து எந்த அளவுக்கு தெளிவா வந்து நீங்க படிச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து படிச்சுக்கங்க. கண்டிப்பா இலக்கண பகுதியில நிறைய டெஸ்ட் எழுதி பாருங்க. நிறைய வந்து ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. சரிங்களா? ஸோ இலக்கணத்தில் நம்ம ஷார்ட்டாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இலக்கண பகுதி வந்து ஃபுல்லாக வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து வீடியோக்குரிய லிங்க் வந்து இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ லாஸ்ட் டைம் ரிவிஷனாக எல்லாமே தொகுத்து நம்ம ரீகால் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். சரிங்களா? பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 6 வகைப்படும். தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 6. தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 9 வகைப்படும். தொகைநிலை 6, தொகாநிலை 9. வினா எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 6 வகைப்படும். விடை வந்து 8 வகைப்படும். வினாவின் வகைகள் 6, விடையின் வகைகள் 8. பொருள்கோள் மொத்தம் எத்தனை வந்து இருக்கு? ஆன்சர் 8 வகை. பொருள்கோள் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 8. அசை எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 2. பாய் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 4 வகைப்படும். சீர் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 4 வகைப்படும். தலை எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 7. அடி எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 5. தொடை வந்து 8 வகைப்படும். ஆகுபெயர் மொத்தம் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 16. ஆகுபெயர் மொத்தம் 16 வகைப்படும். யாப்பு எத்தனை உறுப்புகளை கொண்டுள்ளது? ஆன்சர் 6 உறுப்புகளை கொண்டுள்ளது. யாப்பின் உறுப்புகள் வந்து 6. யாப் இலக்கண அடிப்படையில் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 3 வகைப்படும். யாப் இலக்கண அடிப்படையில் எழுத்துக்கள் 3 வகைப்படும். பால் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 5 வகைப்படும். வெண்பா எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 5 வகைப்படும். ஆசிரியப்பா வந்து 4 வகைப்படும். சார்பெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? ஆன்சர் 10. உயிரலப்படை எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 3 வகைப்படும். நிரல் நிறை பொருள்கோள் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 2 வகைப்படும். அகத்திணைகள் மொத்தம் எத்தனை? ஆன்சர் 7 வகை. அகத்திணை வகைகள் 7. நிலம் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 5 வகைப்படும். பெரும்பொழுதின் வகைகள் வந்து 6. எத்தனை சிறு பொழுது வந்து இருக்குன்னா 6 சிறு பொழுது வந்து இருக்கு. புறத்திணை எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 12 வகைப்படும். தீவக அணி எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 3. தன்மை அணி நவிர்ச்சி அணி எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 4 வகைப்படும். ஓசை எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 4 வகைப்படும். பகுபதம் வந்து 2 வகைப்படும். பகுபத உறுப்புகள் மொத்தம் வந்து 6 இருக்கு. சுவை எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 6. தமிழ் மொழிக்கு அலகுகள் மொத்தம் எத்தனை? ஆன்சர் 8. தூது அனுப்பும் பொருட்களின் எண்ணிக்கை வந்து மொத்தம் எத்தனை? ஆன்சர் 10. தூது அனுப்பப்படும் பொருட்களாக சொல்லப்படும் எண்ணிக்கை வந்து 10 வகை வந்து இருக்கு. கூட்டு வினைகள் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 3 வகைப்படும். கூட்டு வினைகள் 3 வகைப்படும். தமிழில் எத்தனை துணை வினைகள் வந்து இருக்கு? ஆன்சர் 40. தமிழில் மொத்தம் எத்தனை துணை வினைகள் வந்து இருக்கு? ஆன்சர் 40. விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 3 வகைப்படும். விகார புணர்ச்சி 3 வகைப்படும். உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12 வந்து இருக்கு. மெய் எழுத்துக்கள் 18 இருக்கு. உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் வந்து 216. பாவகை அலகிடுதல். யாப்பினுடைய வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா செய்யுள், தூக்கு, தொடர்பு, பாட்டு, பா. யாப்பினுடைய வேறு பெயர்களில் செய்யுள், தூக்கு, தொடர்பு, பாட்டு, பா. யாப்பினுடைய உறுப்புக்கள் வந்து எத்தனை அப்படின்னா 6 இருக்கு. என்னென்னா எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. யாப்பினுடைய உறுப்புக்கள் 6. என்னென்னா எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. பா வகைகள் மொத்தம் வந்து 4 இருக்கு. பா வகைகள் மொத்தம் வந்து 4 இருக்கு.
என்னென்னா வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. பா வகைகள் மொத்தம் 4. வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. பாவிற்குரிய ஓசைகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வர்றது வெண்பா. வெண்பாவிற்குரிய ஓசை என்னென்னா செப்பல் ஓசை கொண்டது. வெண்பாவினுடைய ஓசை செப்பல் ஓசை. ஆசிரியப்பாவினுடைய ஓசை அகவல் ஓசை. ஆசிரியப்பாவினுடைய ஓசை அகவல் ஓசை. கலிப்பாவினுடைய ஓசை துள்ளல் ஓசை. கலிப்பாவின் ஓசை துள்ளல் ஓசை. வஞ்சிப்பாவின் ஓசை தூங்கல் ஓசை. வஞ்சிப்பாவிற்குரிய ஓசை தூங்கல் ஓசை. வெண்பாவிற்குரிய ஓசை செப்பல் ஓசை. ஆசிரியப்பாவிற்குரிய ஓசை அகவல் ஓசை. கலிப்பாவிற்குரிய ஓசை துள்ளல் ஓசை. வஞ்சிப்பாவிற்குரிய ஓசை தூங்கல் ஓசை. இது பார்த்தீங்கன்னா பொருத்துகளை வந்து கேட்பாங்க. சரிங்களா? ஸோ பொருத்துகளை கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஒன்று டைரெக்டாக அப்ஜெக்டிவ் டைப்பில் ஏதாவது ஒரு பாவகை கொடுத்து அதனுடைய ஓசை வந்து கேட்குறாங்க, இல்லாட்டி பொருத்துகளை கேட்காங்க. ஆனால் கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு கொஷின்ஸ் வந்து கம்பல்சரி எல்லா கொஷின் பேப்பர்லையுமே இருக்குது. சரிங்களா? கண்டிப்பாக கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பா வகைகள். அதனுடைய பா வகைகளில் இருக்க பாவினுடைய வகைகள் வந்து பார்க்கலாம். இப்போ வெண்பா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 வகைப்படும். என்னென்ன இருக்குன்னா குரல் வெண்பா, சிந்தியல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பக்சொடை வெண்பா. வெண்பாவின் வகைகள் 5. என்னென்ன இருக்குன்னா குரல், சிந்தியல், நேரிசை, இன்னிசை, பக்சொடை. ஆசிரியப்பாவினுடைய வகைகள் வந்து 4 இருக்குது. என்னென்னா நேரிசை ஆசிரியப்பா, இணை குரல் ஆசிரியப்பா, நிலை மண்டில ஆசிரியப்பா, அடிமறை மண்டில ஆசிரியப்பா. ஆசிரியப்பாவினுடைய வகைகள் 4. நேரிசை ஆசிரியப்பா, இணை குரல் ஆசிரியப்பா, நிலை மண்டில ஆசிரியப்பா, அடிமறை மண்டில ஆசிரியப்பா. அடி 2 அல்லது 2க்கு மேற்பட்ட சீர்களை கொண்டது வந்து அடி எனப்படும். அடி என்பது 2 அல்லது 2க்கு மேற்பட்ட சீர்களை கொண்டது. அடி வந்து 5 வகைப்படும். குரலடி, சிந்தடி, அளவடி. அளவடிக்குரிய மற்றொரு பெயர் நேரடி, நெடிலடி, களி நெடிலடி என அடி வந்து 5 வகைப்படும். இதில் குரலடி அதில் எத்தனை சீர்கள் வந்து வருது அப்படின்னா 2 சீர்கள் வருது. இப்போ திருக்குறள்னா 2 சீர் இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 அடி இருக்குது. ஸோ 2 சீர்கள் வருவது வந்து குரலடி. சிந்தடி அப்படின்றது 3 சீர்கள் வருவது. அளவடி அல்லது நேரடி என்பது 4 சீர்கள் வருவது. நெடிலடி என்பது 5 சீர்கள் வருவது. களி நெடிலடி என்பது 5 சீர்களுக்கு மேல் வருவது வந்து களி நெடிலடி. அடியினுடைய வகைகள் இதுவும் கண்டிப்பாக வந்து மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்பாங்க, பொறுத்துகளை கொடுத்து கேட்பாங்க, இல்லாட்டி அப்ஜெக்டிவ் டைப்பில் கேட்பாங்க. இந்த 2 கொஸ்டினுமே கம்பல்சரி வரும். ஏதாவது ஒரு 2 கொஸ்டினாவது இதில் வந்து கேட்பாங்க. சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம இலக்கண பகுதி தான் வந்து லாஸ்ட் டைம் ரிவிஷனாக வந்து பார்த்தோம். ஸோ ஆல்ரெடி லாஸ்ட் டைம் ரிவிஷன் டெஸ்ட் வீடியோஸ், ரிவிஷன் வீடியோஸ் வந்து சேனல் தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துறதும் வந்து பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஹால் டிக்கெட் வந்து இன்னும் யாரும் டவுன்லோட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து சீக்கிரம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு அது வந்து எங்கே வந்து உங்களுக்கு சென்டர் வந்து இருக்குது அப்படின்றதையும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அட்ரஸ் வந்து கேட்டுக்கோங்க. லாஸ்ட் டைமில் வந்து எந்த டென்ஷனுமே இல்லாமல் ஃப்ரீ மைண்டாக வந்து எக்ஸாம் எழுதுங்க. சரிங்களா? ஸோ இந்த லாஸ்ட் வீக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளோதான் படிச்சிருந்தாலும் இந்த லாஸ்ட் வீக்கில் நீங்கள் எப்படி இருக்கீங்க அதை பொறுத்து தான் வந்து எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ அதிகமாக டென்ஷனே ஆகாதீங்க, ரிலாக்ஸாக இருங்க. சரிங்களா? இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.